அம்மா. கேக்குதம்மா, கேக்குதம்மா. வாழ்க வளமுடன். நீங்கள் ஆரம்பிக்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே சத்தம் வரவில்லை அம்மா. அருள்நிதி பகிரதி அம்மா அவர்களும் ஆழமானதொரு துரியாதீத தவ இருவரின் அன்பு குடும்பங்களும் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயும், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு நில உலகுக்கோர் ஆட்சி, அதாவது ஓருலக கூட்டாட்சி. நம்மளோட மகரிஷி ஐயாவோட கனவு நனவாகணும். இந்த உலகத்தில் உள்ள மக்கள் அனைவருமே ஒரு அமைதியான வாழ்க்கையை வந்து நம்ம வாழணும்னு தான் நம்ம நினைப்போம் இல்லைங்களா? அந்த நினைத்தவர்களே நமது அருள் தந்தை போன்ற மகான்கள் சொல்லலாம். தொட்டே மனித இன வாழ்வு என்பது தலைமுறையாக உலகெங்கிலுமே வந்து பல அந்த கூட்டங்களாகவும் குழுவாகவும் தான் சமுதாய அமைப்பாக செயல்பட்டே வந்திருக்குது அந்த காலம் தொட்டே. ஏன்னா மனிதன் என்பதே எப்போதுமே வந்து மனிதம் என்பதே எப்போதுமே வந்து கூட்டுறவில் தான் வந்து நடைபெற்று வருகிறதுன்னு சொல்லுவாங்க. அனைத்து மக்களுமே அறிவினாலும் உழைப்பினாலும் உற்பத்தி செய்கிற பொருட்களும் வாழ்க்கை வசதிகள் அனைத்துமே ஒவ்வொருவருக்கும் வந்து சேர்கிறது இல்லைங்களா? எல்லாமே சமுதாய கூட்ட அமைப்பினாலதான் நம்மள்கிட்ட ஒவ்வொரு பொருள் காலையில நம்ம பல்லு விளக்குறதுக்கு வாய் கொப்பளிக்கிற தண்ணி முதற்கொண்டு வந்து சமுதாய கூட்டுறவால் தான் நடக்குது. நமது சுவாமிஜி வந்து 14 தத்துவங்களையும் வந்து மக்கள் அனைவரும் அழகாக புரிந்து கொள்ளணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்திருக்கிறார். அதில் ஒரு திட்டம் தான் இந்த நில உலகுக்கோர் ஆட்சி என்ற திட்டம். உலக மக்கள் அனைவரின் வாழ்க்கை முறைகள், கலாச்சாரங்கள், வாழ்க்கை வசதிகள் இன்னும் பல வேறுபாடுகள் வந்து கொண்டிருந்தாலும் மக்கள் அனைவரும் அமைதியின்றிதான் வாழ்றாங்க. இன்னைக்கு வந்து அமைதிங்கிறது எங்கேயாவது இருக்கா? நான் அமைதியா இருக்கேன், மன நிறைவா இருக்கேன், மன நிம்மதியா இருக்கேன்னு யார் வாயில இருந்தாவது நம்ம வந்து கேட்க முடியுதுங்களா? கேட்க முடியாததுதான் இல்லைங்களா? நிறைவான வாழ்வும் அமைதியான வாழ்வும் வாழ்வதற்குத்தான் நமது சுவாமிஜி வந்து எளிய முறை குண்டலினி யோகத்தை வந்து நம்மளுக்கு தந்திருக்காங்க. உலக மக்களில் ஒரு சிலர் வந்து நல்ல செழிப்பான வாழ்க்கை வாழ்றாங்க, சில மக்கள் பின்தங்கி வறுமையோடு வாழ்றாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்க முடியும் தானே? அன்றாட நம்ம வந்து வெளியே போறோம், எத்தனை பேர் வந்து உணவு இல்லாம, உடை இல்லாம, இருப்பிடம் இல்லாம அந்த பிளாட்பாரத்துல தூங்குறதெல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லையா? உணவு, உடை, இருப்பிடம் மூன்றுமே இல்லாத கூட ஒரு சில மக்கள் வந்து வறுமையோடு வாழ்றாங்க. இம்மூன்றும் இல்லாததால் கல்வி கற்க முடியாத சூழல் வந்து அந்த ஏழை மக்களுக்கு உருவாகிறது. அப்போ கல்வியை கற்க முடியாத சூழல், அறிவில வந்து பின்தங்கி உணவின்றி நோய்வாய்ப்பட்டு கூட சிறு வயதிலேயே வந்து நிறைய பேர் வந்து இறப்பை வந்து சந்திக்கிறாங்க. இறப்பு வறுமையில, பசியில வந்து பசியின் கொடுமையில இறக்குறத கூட நம்ம வந்து பாக்குறோம் இல்லைங்களா? ஒவ்வொரு மனிதனும் பிறக்கிற போது சமநிலையைத்தான் தந்திருக்காரு. எல்லாருக்குமே சமநிலையைத்தான் கடவுள் வந்து கொடுத்திருக்காரு. ஆனாலும் வாழ்கின்ற இடத்துக்கு ஏற்ப, சூழலுக்கு ஏற்ப பெற்றோர்களின் உயர்வு தாழ்வுக்கு ஏற்ப வந்து வாழ்வின் தரமானது வந்து பிரிக்கப்படுது இல்லைங்களா? ஏழை பிள்ளைன்னா அது ஒரு துணிமணி எல்லாமே, ஆடையில இருந்து உணவுல இருந்து அது வந்து அந்த உயர்வு தாழ்வுக்கு ஏற்ப வந்து வாழ்வின் தரமானது பிரிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. இதையெல்லாம் வந்து நிறைய வந்து மகரிஷியா வந்து மௌனத்திலோ தவத்திலோ சிந்தித்து பார்த்துதான் மக்கள் நிம்மதியாகவும் நிறைவாகவும் வாழ இந்த 14 திட்டங்களை வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. ஏன்னா சுவாமிஜி பார்க்காத வறுமை இல்ல, ஏழ்மை இல்ல இல்லைங்களா? அதுக்கப்புறம் தானே அவருக்கு கேள்வி வந்திருக்கு. ஒவ்வொரு நாட்டிலும் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு வேறுபாடாக தான் அரசியல் முறைங்கிறது, கலாச்சார முறைகள்ங்கிறது, மொழி முறைகள், அந்த அந்த இது வந்து ஒவ்வொரு நாட்டுக்கு ஏற்றபடிதான் நம்ம வந்து பாக்குறோம் இல்லைங்களா? இந்திய நாடானது ஜனநாயக நாடுன்னு நம்ம வந்து சொல்லிக்கிறோம், மார்த்தட்டி சொல்லிக்கிறோம். ஆனாலும் வந்து குறைபாடு என்பது இருக்கத்தானே செய்து. ஆனாலும் சுதந்திரம் என்பது உண்டு. சொத்து வாங்கலாம், மத்த இதுல எல்லாம் நம்ம வாங்க முடியாது, மத்த கண்ட்ரிகள்ல வந்து வாங்க முடியாது. மத்த கண்ட்ரிகள்ல இல்லாத அந்த சுதந்திரம் என்பது வந்து இங்கே இந்தியாவுல உண்டு. சொத்துக்கள் வாங்கலாம், பொருட்கள் வாங்கலாம், நிலம், வீடு என்று அவரவர் பொருளாதார உயர்வுக்கேற்ப தங்களுக்கு சொத்துக்கள் வந்து வாங்கிக்கலாம்.
அப்படிங்கிற சுதந்திரம் வந்து நமது இந்திய பூமியில தான் இருக்குன்னு மகரிஷியா சொல்றாங்க. ஆனா மக்கள் வந்து பேச்சு சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் இல்லாமலும் அந்த செய்கிற செயல்களில் வந்து சுதந்திரம் இல்லாமலும், சொத்து வாங்குவதில் சுதந்திரம் இல்லாமலுமே வாழ்றாங்கன்னு நிறைய வெளிநாட்டவர்கள் வந்து சொல்றத வந்து நம்ம கேட்கிறோம். அறிஞர்கள் எல்லாரும் விரும்பி இந்த குடியாட்சி என்பது ஒரு சில நாட்டில் தான் வந்து இருக்குது. அறிஞர்கள் எல்லாருமே விரும்பி வரணும். குடியாட்சி என்பது ஒரு சில நாட்டுல தான் வந்து இருக்குது. மற்ற நாட்கள்ல வந்து இல்ல. அப்போ நம்ம மகான்கள் வந்து சிந்தித்தது எல்லாமே ஒரே ஆட்சி முறையானது வந்து உலகெங்கிலும் வரணும்னு நினைச்சாங்க. மன்னராட்சி, முடியாட்சி என்ற நாட்டில் வந்து மக்கள் சுதந்திரத்துடன் வந்து வாழ முடிவதில்லை. ஏன்னா தங்களது எண்ணங்களையும், முடிவுகளையும் வந்து வெளிப்படுத்த முடிவதில்லைன்னு அந்த காலத்து மன்னராட்சியும், அந்த முடியாட்சியும் இருக்கிறப்ப வந்து தங்கள் மக்களுக்கு என்ன விருப்பமோ அத வந்து செயல்களை வந்து செய்ய முடியாத சுதந்திரம் இல்லாம இருந்திருக்கிறாங்க. எண்ணங்கள கூட, முடிவுகள கூட வெளிப்படுத்த முடியாம இருந்திருக்கிறாங்க. உலகம் முழுவதும் வந்து சமத்துவம் என்பது வரணும்னு சொல்றாங்க. சம உரிமை வந்து கிடைக்கணும்னு விரும்பினவங்க தான் நமது சுவாமிஜி அவங்க. இந்தியாவுல மட்டும் அன்றைய காலகட்டத்துல வந்து 600 மன்னர்களுக்கு மேல வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்களாம். ஒவ்வொரு மன்னருக்கும் இடையே தனித்தனி எல்லைகளும், சிப்பாய்களும், அரண்மனையும், கோட்டைகளும் இருந்திருக்கு. நம்ம ஹிஸ்டரியில நம்ம வந்து வரலாறுல வந்து நம்ம படிக்கிறோம் தானே ஸ்கூல்ல போய். எல்லைக்குள்ள வரணும்னா, ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டு எல்லைக்குள்ள வரணும்னா, மன்னரின் உத்தரவானது கிடைச்சாதான் அந்த எல்லைய வந்து தாண்டியே போக முடியுமா? இப்ப ஒரு நாட்டுல இருந்து இந்த நாட்டுக்கு வேற நாட்டுக்கு போகணும் அப்படின்னா, அந்த நாட்டோட எல்லைக்குள்ள பூந்து போகணும்னா, அந்த மன்னரோட அந்த உத்தரவு இருந்தா தான் போக முடியுமா? அப்படியெல்லாம் இருந்த காலமாக இருந்திருக்குது இல்லைங்களா? ஆனா 1947க்கு பிறகு காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரையில வந்து நம்ம ஒரே இந்திய நாடாக உள்ளது. இந்தியா முழுவதும் சென்று நம்ம வந்து இன்னைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம போய் வரலாம். இயற்கை வளங்களையும், உணவுகளையும் உண்ணலாம் என்கிற அந்த சுதந்திரம் வந்து நம்மளுக்கு வந்திருக்குது. அப்போ 600 மன்னர்கள் எல்லைக்குட்பட்டு வாழ்ந்த நாம, இப்போ ஒரே இந்தியா என்று நமக்கு வந்து குடுத்திருக்காங்க இல்லைங்களா? மத்திய அரசாக இயங்கிக் கொண்டு மாநில வாரியாகவும், மாவட்டமாகவும், வட்டமாகவும், ஊராட்சி, நகராட்சி, பஞ்சாயத்து என்று தனித்தனியாக வந்து நம்மளுக்கு எம்பிக்களும், எம்எல்ஏக்களும், கலெக்டர்களும், வட்டாட்சியர், மாவட்ட ஆட்சியர் இப்படிங்கிற இன்னும் நிறைய பேர் வந்து தங்கள் துறைகளை சிறப்பாக செய்து வருகிறார்கள்னு சொல்லலாம். மத்திய அரசின் கீழ வந்து ராணுவம் வந்து செயல்படுது. மக்களால் தேர்வு செய்யப்படுகிற தலைவர்களே இங்க வந்து ஆள்கிறார்கள். சில நாடுகளில வந்து வறுமையால் வாடியும், சில நாட்டில் வந்து நீர்வளம் குறைவாகவும், ஒரு சில நாட்டுல வந்து விவசாய உற்பத்தி குறைவாகவும், கல்வியில வந்து பின்தங்கியும், பொருளாதாரத்துல வந்து பின்தங்கியும் வாழ்றாங்க. அது வந்து நம்ம வந்து செய்திகள்ல பார்க்கிறோம் தானே. அன்றாட செய்திகள்ல வந்து நம்ம பார்க்கிறோம். மனிதன் என்பவன் தனக்காக மட்டும் பிறந்தவன் இல்லைன்னு நம்ம சுவாமிஜி சொல்றாங்க. சமுதாயத்தோடு ஒத்தும் உதவியுமாக வாழக்கூடியவன் இந்த மனிதன்கிறாங்க. எல்லாருமே எல்லாமே பெற வேண்டும், இங்கு இல்லாமை எனும் நிலை வர வேண்டும் என்று சுவாமிஜி வந்து நினைச்சாங்க. தமிழ்நாட்டுல 3 மன்னர்கள் ஆண்டனர். அதில் வந்து சேர, சோழ, பாண்டியன் என்ற அந்த மூவருமே திறம்பட ஆட்சி செஞ்ச வரலாறு வந்து நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் தானே. மன்னர்கள் செய்கிற வீர சாகசங்களை போற்றி பல பாடல்களை வந்து அன்னைக்கு இருந்த புலவர்கள் வந்து எழுதினாங்க. அப்படிப்பட்ட மன்னர்கள் ஆண்ட தமிழ்நாட்டில் நம்ம வந்து பிறந்தவர்கள் தான் நாம. போர் என்பது நடைபெறாம இருக்கவே ராணுவம் வந்து வந்திருக்கு. இன்று ஒரே நாடு, ஒரே ஆட்சி இல்லாததாலதான் நாட்டுக்கு ஒரு ராணுவம் என்று அந்த எல்லையில வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா? அதற்கான பொருளாதார செலவுகளும் அந்த அந்த அந்தந்த நாடுகளுக்கு வந்து அந்த பொருளாதார செலவுல வந்து வீழ்ச்சி ஆகுது. அதனால வந்து பண விரயமும், பொருளாதார விரயமும் ஆகுது இல்லைங்களா? மன உளைச்சலுமே ஆகுது இந்த போர்னால. நாடுகளுக்கிடையே எல்லைக்காக ராணுவம் வந்து நிறுத்தப்படுறதுனாலதான் போர் என்பதே வருதுன்னு சுவாமிஜி சொல்றாங்க. அப்போ ஒட்டுமொத்த ராணுவமும் ஐநா சபையின் வாயிலாக அந்த அமைப்பின் கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு நடக்கும்போது எல்லைகளுக்கு ஒரு ராணுவம் என்பது இருக்காதுன்னு சொல்றாங்க. இதனால சிறு சிறு இளைஞர்கள் வந்து இறக்கவும் நேரிடாது, கை கால்களை உறுப்புகளை வந்து இழக்கவும் நேரிடாதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து நடக்கக்கூடாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கை சுதந்திரம் என்பது வேணும்னு தான் நம்மளோட சுவாமிஜி நில உலகுக்கோர் ஆட்சி, ஓருலக கூட்டாட்சி வரணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ மகரிஷி ஐயா தந்த நில உலகுக்கோர் ஆட்சி சமுதாயத்தில் தனி ஒரு மனிதன் பல்வேறு சூழ்நிலைகளால் குற்றவாளி ஆகிறான்னு சொல்றாங்க. குற்றவாளி ஆக்கவும் படுகிறான்னு சுவாமிஜி சொல்றாங்க. தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லைங்க போதுதான் அவன் வந்து குற்றம் செய்யறான், குற்றவாளியாகவும் ஆக்கப்படுகிறான். அது எதுன்னா சமுதாயத்தாலதான் சொல்றாங்க.
எந்த குற்றமானாலும் சமுதாயத்துக்கு அந்த தீங்கை விளைவிக்கிறது இல்லைங்களா? எந்த ஒரு குற்றமானாலும் தீங்கு வந்து சமுதாயத்துக்கு தானே விளைவிக்கிறது. அதனால வந்து தனி மனிதன் குற்றம் செய்யாது இருக்கவும், மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் ஆட்சி ஆள்பவரின் கடமைன்னு சுவாமிஜி சொல்றாங்க. இன்று இருக்கும் ஆட்சி முறையில் குற்றங்கள் எதுவும் நிகழாம இருக்கா? நம்ம வந்து குற்றம் இல்லாத இன்னைக்கு நியூஸ் பேப்பரோ இல்ல செய்தி நம்ம டிவிகள்லயோ நம்மளால குற்றம் நடக்காத இத வந்து எங்கேயாவது நிறைவா வாழ்றாங்க மக்கள், பாதுகாப்பா வாழ்றாங்கங்கிற செய்திகள வந்து நம்ம வந்து பார்க்க முடியுதுன்னு யாராவது ஒரு ஆள் கைய உயர்த்தி சொல்ல முடியுதா? நெறைய குற்றங்கள் நடப்பதை நாமும் வந்து செய்திகள்ல வந்து பார்க்கிறோம், டிவிகள்ல பார்க்கிறோம் இல்லைங்களா? குறையறதுக்கு வாய்ப்புனா ஆட்சிகள் வந்து அறிஞர்கள் ஆட்சி, பேரறிஞர்கள் ஆட்சியாக இருக்கணும்னு சொல்றாங்க. குழந்தை வளர்ப்பு அறிஞர்கள் பொறுப்பில் ஒப்படைக்கணும்னு சொல்றாங்க. அப்போ குற்றங்கள் குழந்தை வளர்ப்பிலிருந்தே குற்றங்கள் குறைக்கப்பட்டா அந்த நிறைவான வாழ்க்கை வாழ முடியும். அவங்க கையில ஆட்சிய குடுக்கும்போது நல்ல ஆட்சி புரிவாங்கன்னு சுவாமிஜி சொல்றாங்க. இன்றைய ஆட்சி முறை என்பது இருட்டறை ஆட்சின்னு சுவாமிஜி செய்துட்டு வராங்கன்னு சுவாமிஜி சொல்றாங்க. அதனாலதான் குற்றம் பெருகுகின்றது என்பது குற்றம் வந்து பெருகிக் கொண்டும் தனது தேவைகளை வந்து பூர்த்தி செய்யும் வகையில வந்து வாழ குற்றவாளிகள் வந்து உருவாகிட்டே இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதனால முதல்ல ஆட்சி முறையானது வந்து சீர்திருத்தப்படணும்னு சொல்றாங்க. தனி மனிதனின் பேராசையினாலும் அறிவு குறைவினாலும் செயல்களை வந்து முறைமாறி செய்து விளைவுகள் வந்து அவனோட போறதில்ல, அவனுக்கும் மற்றவர்களுக்கும் அந்த விளைவு வந்து துன்பமாக விளைகிறதுன்னு சுவாமிஜி சொல்றாங்க. அதற்கு குற்றம் என்ற தண்டனைகளாக கொடுத்து குற்றத்தை வந்து சரி செய்ய சொல்றாங்க. அந்த சரி செய்யறது கூட தண்டனையா ஜெயில்ல வச்சு அத்தனை நாள் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்க கூடாதுன்னு தான் சுவாமிஜி சொல்றாங்க. மனித இன வாழ்வில் அரசியல் எனும் ஆட்சி முறை தவிர்க்க முடியாத ஒன்றான தேவையாகிவிட்டதுன்னு சொல்றாங்க. தவிர்க்க முடியாததான் அந்த ஆட்சி முறைங்கிறது வேணும்னு சொல்றாங்க. அத தவிர்க்க முடியாத அது தவிர்க்க முடியாதது அப்படின்னு சொல்றாங்க. மக்களை திருத்தி பாதுகாக்கவும் வாழ இயலாதவர்களுக்கு வாழ தெரியாதவர்களுக்கும் வாழ்வளிக்கும் நிறுவனமாகவும் இந்த ஆட்சி முறை வந்து செயல்படணும்னு சுவாமிஜி சொல்றாங்க. சுவாமிஜி வந்து ஒரு ஞான களஞ்சியத்துல சொல்லுவாங்க, கேபிட்டலிசம், கம்யூனிசம், சோசியலிசம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கெடு மதியால் லஞ்சம் வாங்கும் ஆட்சியாளர்கள் வேண்டான்னு சொல்றாங்க. கெடுகிற மதி அந்த புத்திய வந்து தொலைச்சிட்டு லஞ்சம் வாங்குறவங்க அந்த ஆட்சியாளர்களாக வேண்டான்னு சொல்றாங்க. அதாவது ஓட்டுக்காக காசு கொடுக்கும் காசு வாங்கும் ஆட்சியாளர்களும் வேண்டான்னு சொல்றாங்க. உழைப்போரை நசுக்கும் சர்வாதிகார ஆட்சியும் இங்க வந்து வேண்டான்னு சொல்றாங்க. நாட்டு நலம் காத்து பொதுநலம் பேணி வாழும் நல்ல கல்வி ஆட்சி முறை வந்து வளர வழி காண்போம் அப்படின்னு சுவாமிஜி வந்து ஒரு பாட்டுல சொல்லுவாங்க. அதே போல பாட்டுகளிலும் கூத்துகளிலும் நம்மளுக்கு நிறைய வந்து என்னன்னா கற்பொழுக்கம் காப்போம் அப்படிங்கிற அந்த பரந்த அறிவில் உழைப்பை பங்கு போட்டுக் கொள்வோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த எங்கெங்கயோ பாட்டு கச்சேரிகள் இன்னைக்கு வந்து நம்ம பாக்குறோம்ல, அந்த நாட்டுப்புற கலைஞர்கள் வந்து தவறான பாட்டுகள் மூலமா இரட்டை வாக்கியங்கள்ல இது மாதிரி இருக்குல்ல, அது மாதிரி வந்து அங்கங்க மக்கள் கூடுற இடத்துல வந்து நம்ம பாட்டுகளையும் கூத்துகளையும் கற்பொழுக்கம் வந்து காத்து உடைகள் வந்து நாகரிகமாக அணிவோன்னு சொல்றாங்க. அதாவது பரந்த அறிவில் உழைப்பை பங்கு போட்டு கொள்வோம் அப்படின்னு சொல்றாங்க. பரந்த அறிவில் நம்ம உழைப்புனால மத்தவங்களும் வாழக்கூடிய அளவுல வந்து நம்மளோட உழைப்பு அதுதானே சொல்றாங்க. ஒரு 100 ரூபாய் சம்பாரிச்சோம்னா 1% நம்ம அந்த சமுதாயத்துக்காக குடுன்னு தானே மகரிஷியா சொல்றாங்க ஈகையா இல்லைங்களா? ஞானக்கலைஞர் பாடல்ல வந்து அவ்வளவு ஒரு அருமையா சொல்றாங்க மகரிஷியா. உடை நாகரிகம் வேணும்னு சொல்றாங்க. பொருள் பலம் பெற்றவர்கள் வணிகர்களும் தங்களது பொருட்களை பாதுகாப்பதாகவும் தங்கு தடையில்லாம வந்து வளத்தை உயர்த்திக்கவும் வகுத்து கொண்டேதான் இன்னைக்கு போகுது இல்லைங்களா? அதுதான் கேபிட்டலிசம்னு சொல்றாங்க. இன்னைக்கு கேபிட்டலிசம் எப்படி வருது? பொருள் இருக்கிறவன் தான் மேலும் மேலும் பொருளை சேர்த்துக்கிட்டு வளத்தை சேர்த்துக்கிட்டே போறாங்க. ஏழைகளுக்கு போய் சேருதா? போய் சேர்றதில்ல. இல்ல இன்னைக்கு ஆட்சி முறையானது பொருளாதாரத்துல உயர்ந்தவனுக்கு தான் இன்னைக்கு வாய்ப்பும் வசதிகளும் கொடுக்குதுன்னு சொல்றாங்க. சமுதாய நலம் காத்து ஒவ்வொருவரும் அமைதியோடு வாழணும். எளியவர்களும் சமுதாய நல நோக்கமுடையவர்களும் ஏற்படுத்திய ஆட்சி முறைதான் சோசியலிசம்னு சொல்றாங்க. அதே போல பிறர் சேர்த்து வைத்திருக்கும் பொருட்களை சட்டத்தை கொண்டு மற்றவர்களும் பங்கு போட்டுக் கொள்ள ஏற்ற ஆட்சி முறையே கம்யூனிசம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த 3 ஆட்சி முறையுமே வேணான்னு தான் சொல்றாங்க. உழைப்பவர்களின் பலம், அதிகாரம், பொருள் வளம், வன்முறையாளர்கள், ஒத்துழைப்பு என்பனவற்றை கொண்டு ஒரு தனி மனிதனானவன் தன்னை தலைவனாக ஆக்கிக் கொண்டு நடத்தும் ஆட்சி முறைதான் சர்வாதிகார ஆட்சி என்று
சொல்லப்படுறது. சுவாமிஜி சொல்லுவாங்க, இந்த காலகட்டத்துக்கு மேலே உள்ள இந்த 5 ஆட்சி முறைகளுமே பொருந்தாதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் வேணான்னு சொல்றாங்க. குடியாட்சி முறைதான் பொருந்தும்னு சொல்றாங்க. அதாவது குடியாட்சியால் அ இந்த இந்த குடியாட்சியால் பலம் பெற்றதாக மாற்றி அதை அந்த அ அந்த பலம் பெற்றதாக மாற்றி அமைத்துக் கொண்டு மனித பண்பாட்டை அப்பப்ப வந்து சீர்திருத்தி மனிதன் வாழ வேண்டும்னு சொல்றாங்க. அந்த குடியாட்சி முறைய வந்து நம்ம அந்த வச்சுக்கிட்டு அந்த பண்பாட்டை வந்து அப்பப்ப சீர்திருத்திக்கிட்டே வரணும்னு சொல்றாங்க. தனி மனிதன் சீர்திருத்தத்தால் ஒவ்வொரு சாதாரண மனிதனும் தான் பயனுள்ள முறையில வந்து வாழ்றான்னு சொல்றாங்க. அப்ப மனிதன் சீர்திருத்தினா தானே மத்தவனும் வந்து துன்பம் இல்லாம வாழ்வான். இல்லைங்களா? ஏழைகள் வந்து ஆதரவற்றோர், கைவிடப்பட்டோர், உடல் நலிவடைந்தோர், முதியோர், மூத்தோர்கள், அனாதைகள் இவர்கள் எல்லாம் வந்து இச்சீர்திருத்தத்தால் உதவப்பட்டு, ஊக்கப்படுத்தப்பட்டு, மீட்கப்பட்டு மனிதன் என்ற கௌரவத்தை வந்து மீண்டும் அடையிறாங்கன்னு சொல்றாங்க. நம்ம என்ன சொல்றோம் இன்னைக்கு, அன்னைக்கு வந்து நம்மளோட மூத்தோர்கள், மூதாதையர்கள் சொல்லி நம்ம பிள்ளைகள் எல்லாம் வளர்க்கப்பட்டது. எது தவறு, எது சரி, எப்படி வந்து மனுஷரோட பேசணும், எப்படி மக்களோட பழகணும், ஒத்து உதவியுமா இருக்கணும். அன்னைக்கு காலகட்டத்துல அப்படி சொன்னாங்க. இன்னைக்கு எல்லாமே தனித்தனி டிபார்ட்மெண்ட், தனித்தனி வாழ்வு, சுதந்திரமா வாழணும்னு தான் இன்னைக்கு இருக்கிற இந்த சமுதாய அமைப்புல இருக்கிற பிள்ளைங்க வந்து நினைக்கிறாங்க. தான் மட்டும் நல்லா வாழணும். மத்தவங்கள பத்தி அந்த கவலைப்படாததுனாலதான் இன்னைக்கு முதியோர் இல்லம்ங்கிற அனாதை இல்லம்ங்கிறது இன்னைக்கு உருவாகிக்கிட்டே போகுது. இதெல்லாம் என்ன ஆட்சி முறையோட இதுதான். ஒருத்தனுக்கு ஒரு வீடு இல்ல 2 வீடு மட்டும் இருந்தா போதுங்கிற அந்த சமுதாய திட்டத்த இன்னைக்கு அரசியல் அமைப்பு கொண்டு வந்தது அப்படின்னா, அவன் வந்து தெருவுக்கு ஒரு வீடு வாங்க மாட்டான். அத கொண்டு வாடகை விட்டு அவன் வருமானம் சம்பாதிக்க மாட்டான். வட்டிக்கு விட மாட்டான். இல்லைங்களா? நிறைய வந்து நம்ம பார்க்கிறோம் தானே! ஒரு நாடு வளம் பெறணும்னா, நாகரிகத்தில் சிறப்புடைய ஆட்சி நிர்வாக திறன் வந்து வேணும்னு சொல்றாங்க. அதாவது விஞ்ஞான வளர்ச்சி, ஆன்மீக வளர்ச்சி, மக்களிடம் வந்து சமுதாய நல் உணர்வு. இவை 4மே தேவைன்னு சொல்றாங்க. இதுல ஆன்மீக வளர்ச்சி மட்டும் தான் சிறிது குறைவுன்னு சுவாமிஜி வந்து குறைவாக இன்னைக்கு மக்களிடையே இருக்குன்னு ஆணித்தரமா வந்து சொல்றாங்க. ஆன்மீக அறிவு இருந்தால் இந்த குற்றம் ஏன் நடைபெறப் போகுது இல்லைங்களா? உயிரினங்கள் எல்லாவற்றிலுமே மனிதன் மட்டுமே சிறந்தவன் சொல்றாங்க. ஏன்னா, பிறர் படும் துன்பத்தை கூர்ந்துணரும் நுண்ணறிவு வந்து இந்த மனிதனுக்கு மட்டுமே சிறப்பாக இறைநிலை அளித்துள்ளதுன்னு சொல்றாங்க. அப்போ வருந்துவோரிடம் இரக்கம் கொண்டு உதவி வாழும் தகமை வந்து மனிதனுக்கே உண்டு. வருத்தத்துல எவன் இருக்கானோ அங்க வந்து இரக்கம் வரணுங்கிறது வந்து யாருக்கு இருக்கு இன்னைக்கு? நாய்க்கு இருக்கிற இரக்கம் கூட இன்னைக்கு மனிதன்கிட்ட குறைவா இருந்துட்டே வருதுன்னு சொல்றாங்க. ஏன்னா, அந்த தொலைக்காட்சியில படம் வன்முறைய சித்தரிக்கப்பட்ட படங்கள் பார்க்கிறோம். இல்லைங்களா? நிறைய வந்து நம்ம பார்க்கத்தானே செய்றோம். அப்போ மனிதனுக்குள்ளேயும் அந்த தகமை வந்து வரணும்னு சொல்றாங்க. இரக்கம் என்ற அந்த ஒத்து உதவி சமுதாயத்துக்கு ஒத்தி உதவி வாழுங்கிற அந்த பண்பு வந்து மனிதனுக்கே உண்டுன்னு சொல்றாங்க. விஞ்ஞான வளர்ச்சியிலும், அறிவிலும் நாளுக்கு நாள் வந்து மனிதன் வந்து முன்னேறி போனாலும், மனித சமுதாயத்திற்கு ஏன் வந்து அமைதி மட்டும் இல்லைன்னு சுவாமிஜி வந்து குறைபட்டுக்கிறாங்க. மனிதனிடையே அச்சம், பிணக்கு, பகை, போர் இதெல்லாம் ஏன் வந்து அடிக்கடி வந்து அங்கங்கே நடந்து வாழ்வை சீர்குலைக்குது? மனிதனுக்கு 4 வித தேவைகள் வந்து உள்ளதுன்னு சுவாமிஜி சொல்றாங்க. இந்த பஞ்சமகா குற்றங்கள் ஏன் நடக்குதுன்னா, இந்த மனிதனுக்கு வந்து அ 4 வித தேவைகள் வந்து உள்ளதால தான் நடக்குதுன்னு சொல்றாங்க. அது உணவு, உடை, அ உறைவிடம், அந்த பருவத்தே பால் உறவு இதெல்லாம் வந்து காலத்தோடும் தேவைகளானது நிறைவு பெறும் அளவிலே கிடைக்கணும்னு சொல்றாங்க. அதே மாரி பலவாறாக அமைந்த இயற்கை அழகுகளையும், அங்குள்ள காட்சிகளையும் கண்டு களிக்கக்கூடிய வாய்ப்பு வசதிகள் வேணும்னு சொல்றாங்க. இயற்கை ரகசியங்களை அறியவும், பிறருக்கு உணர்த்தவும் வாய்ப்பும், சூழ்நிலையும் வேணும்னு சொல்றாங்க. தனக்கும் பிறருக்கும் தனக்கும் பிரபஞ்ச இயக்கத்திற்கும் மூல ஆற்றலை வந்து அறிய வாய்ப்பும், உதவியும் வேணும்னு சொல்றாங்க. இந்த 4ம் வந்து மனிதனுக்கு கிடைத்தே ஆகணும்னு சொல்றாங்க. இல்லைன்னா அறிவு, உடல் ஆற்றல்கள் திசை மாறி போய் குற்றம் புரியும்னு சுவாமிஜி வந்து சொல்றாங்க. மனிதனுக்கென்று ஒரு மனம் உள்ளது. அந்த மனம் துன்பப்படுகிற போது சமுதாயத்திலும் அந்த துன்ப அலைகள் வந்து போகத்தான் செய்யும்னு சுவாமிஜி சொல்றாங்க. அதே போல மகிழ்ச்சி அடையும் போது சமுதாயத்தில் வந்து இன்ப அலைகள் தான் வந்து தோன்றும்னு சொல்றாங்க. எத வந்து நம்ம துன்பமாவோ, இன்பமாவோ எத குடுக்குறோமோ அது சமுதாயத்துல வந்து அது போய் பிரதிபலிச்சு நம்மகிட்ட வரும்னு சொல்லாங்க. உலகில் உள்ள மக்கள் நிறைவாக வாழும்போதுதான் இன்ப அலையானது நீடித்து செல்லும். அப்போ நம்மை வழிநடத்தக்கூடிய ஆட்சி முறையானது பராமரிக்கவும், பணியை பாதுகாக்கக்கூடிய பணியை குறைவில்லாம செய்யணும். அதற்குத்தான் நிலவுலகோர் ஆட்சி, குடியாட்சி வரணும்னு சுவாமிஜி வந்து விரும்பினாங்க. எல்லா உயிரிடமும் துன்பம் தராத செயல்களை செய்யணும்னு
நம்மளோட மகரிஷி ஐயா வந்து சொல்றாங்க இல்லைங்களா? அதுதானே சொல்றாங்க. யாராவது துன்பப்பட்டா அவர்களுக்கு ஓடி போய் நம்ம உதவி செய்து வாழணும்னு சொல்றாங்க. அப்படி வாழும்போதுதான் ஏற்றம், இறக்கம், ஏழை, பணக்காரன் என்ற அந்த பாகுபாடு ஏற்படாம ஒற்றுமையுடன் வந்து வாழலாம்னு சுவாமிஜி சொல்றாங்க. எல்லா நாடுகளுமே ராணுவத்தை வந்து எல்லா நாடுகளுடைய இந்த ராணுவத்தையும் கலைத்திடணும்னு சொல்றாங்க. போர் என்பது சட்ட விரோதமானதுன்னு அறிவிக்கப்படணும்னு சொல்றாங்க. எல்லா நாடுகளும் உள்ள ராணுவத்தை நம்ம கலைச்சிட்டோம்னா, நலிந்த நாடுகளுக்கு அந்த வளர்ச்சிக்கான முறைக்கு நம்ம வந்து அந்த பணத்த வந்து பயன்படுத்தலாம்னு சொல்றாங்க. அதாவது படிக்க முடியாத குழந்தைகள், இளைஞர்களுக்கான கல்விக்காகவும், மருத்துவத்துக்காகவும், நோய்வாய்ப்பட்டவங்க மருத்துவத்துக்காகவும் இந்த பணத்தை எல்லாம் ராணுவத்துக்கு செலவிடுற பணத்தை எல்லாம் நம்ம பயன்படுத்தலாம்னு சுவாமிஜி வந்து சொல்றாங்க. 800 கோடி மக்கள் வாழ்றாங்கன்னா, 800 கோடி அந்த அந்த 800 கோடி உடல்களுமே இருக்கும் தானே! இல்லைங்களா? 800 கோடி மனமும் தனித்தனியாக தான் இருக்கும். தனித்தனி 800 மக்கள் வாழ்றாங்கன்னா, ஒரே உடல், ஒரே மனம் இல்லைங்களா? அது தனித்தனியா தானே இருக்கும். அப்போ அதற்கேற்ப தேவைகளும் வந்து நம்மளுக்கு இருக்கத்தானே செய்யும். இந்த 800 கோடி மக்களுமே எல்லாமே பெறணும், கிடைக்கணும். நடந்து செல்லும் பிணங்கள நம்ம வந்து சுவாமிஜி சொல்றாங்க, இவங்க அந்த வந்து தனித்தனியா இருக்கு. நம்ம மனித வாழ்வு என்பது மனிதனானவன் நடந்து செல்லும் பிணங்கள் அல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதனால பிறருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு வாழ்றதுதான் மனிதம்னு சொல்றாங்க. ஒரு சில நாடுகள் வந்து உண்பதற்கே உணவில்லாமல் வறுமையின் பிடியில் வாழ்ந்து நோய்வாய்ப்பட்டு அந்த குழந்தைங்களெல்லாம் நம்ம வந்து டிவில காட்டுவாங்க விளம்பரத்துல. அந்த பசியின் கொடுமையால அது ஒரு மாதிரி இருப்பாங்க. அவங்கள பார்க்கறதுக்கே நம்மளுக்கு வந்து கஷ்டமா இருக்கும். மண்ண கூட சாப்பிடுறாங்க. இல்லைங்களா? நெறைய குழந்தைங்க அந்த மண்ணுகள வந்து அத ஒரு கஞ்சி மாரி காய்ச்சி, அத வந்து வெயில்ல காய வச்சு, அந்த இத வந்து பிஸ்கட் மாரி கடிச்சு சாப்பிடுறாங்க. இதெல்லாம் நம்ம கையில சோத்துல கை வைக்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ ஒரு இப்படி ஒரு வறுமையான நாடுகள்லாம் இருக்குதா? அப்படிங்கிற மாரி இருக்கு. இறந்து கூட போயிடுறாங்க. இல்லைங்களா? அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ ஒரு நம்மளுக்குள்ள ஒரு அந்த துன்பம் வந்து நம்மளுக்கு அந்த சாப்பிடும்போது உள்ள போகும்போது ஒரு சில உணர்வு ஆகும். அப்ப வளர்ச்சியடைந்த சில நாடுகள்ல வந்து தங்கள் பசிக்கு போக மீதிய வந்து என்ன செய்றாங்க? அத கடல்ல தூக்கி, குளத்துல தூக்கி போட்டுர்றாங்க. இல்லன்னா புதைச்சிடுறாங்க. வளர்ந்த நாடுகள்ல வந்து நெறைய விளையுது. அவங்களுக்கு வந்து அது ஒரு முக்கியத்துவமே கிடையாது. நம்ம சாப்பிட்டது போக மீதிய வந்து கடல்ல போடுறாங்க. இப்படி வறுமையில இருக்கிறவங்களுக்கு குடுத்தா அவங்களும் பசியாறி, அவங்களும் நிம்மதியா வாழ்வாங்க தானே! இல்லைங்களா? அப்போ உலகம் முழுவதும் பிறர் தேவைகளை பூர்த்தி செய்கிற வகையில வந்து ஒரு அமைப்புகளுடன் இருந்தா, அந்த பிறரின் தேவைகளுமே பூர்த்தி செய்யப்படும்னு சுவாமிஜி வந்து சொல்றாங்க. அதுக்கு தான் ஓர் உலக ஆட்சி அப்படிங்கிறது இருக்கணுங்கிறாங்க. அப்படி இருக்குமானால், அந்த பட்டினி சாவு தடுக்கப்பட்டு, அவர்களும் வாழக்கூடிய சுதந்திரத்தை வந்து நம்ம வந்து தரலாம். அதே போல நிறைய ஆடைகள் வந்து உற்பத்தி செய்து விற்பனைக்காக நெறைய பேரு வைக்கப்பட்டு இருக்கு. எல்லா ஜவுளி கடையிலயும் பார்த்தா, அந்த ஜவுளி கடையில இருக்க துணிகளும் வித்துடுதா? இல்ல உற்பத்தி செய்கிற துணிகள பூராமே நம்ம வந்து உடுத்திக்கிறோமா? இல்லைங்களா? எல்லா துணிகளுமே வித்து விடுவதும் இல்ல, முடக்கப்பட்டு தான் இருக்கு. உணவுப் பொருட்களும் அப்படித்தான். அந்த வந்து துணிகள வந்து இல்லாத ஏழைகளுக்கு துணிகள் இல்லாம, போத்திக்க துணி இல்லாம எத்தனையோ பேர் வந்து பிளாட்பாரத்துல தூங்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாரி இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சிலர் தொண்டு நிறுவனத்துல எடுத்துட்டு போய் குடுக்குறாங்க. இப்ப வளர்ச்சிங்கிறது எப்படின்னா, ஓருலக கூட்டாட்சிங்கிறது எல்லா பக்கம் விளையிறதும் நம்மளுக்கு எல்லாருக்குமே சகஜமா கிடைக்கிற சூழ்நிலை இருக்குது. அத வாங்குற வசதி தான் மக்களிடையே இல்ல. இல்லைங்களா? அந்த சிலர் வந்து அப்படி உணவுப் பொருட்களும் அப்படித்தான். நெறைய வந்து பதுக்கி வைத்தும், தன் தேவைகள அந்த விலையேற்றத்தோடு இந்த விலையேற்றம் வரட்டும்னு நெறைய வந்து பணத்தையும் அ அந்த பணம் இல்ல. இது வந்து அந்த விலையேற்றம் வரட்டும்ங்கிறது உற்பத்தி அந்த பொருட்களையும், விவசாய பொருட்களையுமே பதுக்கி தான் வைக்கிறாங்க. லாபம் ஈட்டுறாங்க இல்லைங்களா? இது எல்லாமே சுயநல போக்குன்னு அடியாட்சி வரணும்னு நம்ம நினைச்சவங்க தான் நம்மளோட மகரிஷி ஐயா. ஒரு சில ஊர்ல வந்து பெரிய பெரிய பங்களாவாக இருக்கும். அதுல ஒரு தனி மனிதரோ அல்லது 2 பேரோ தான் அந்த பங்களால வந்து இருப்பாங்க. அதுவும் துணி உடுத்திக்கிறவங்க, குளிக்கவும் கூட வீடே இல்லாம கூட வந்து நெறைய பேர் வாழ்றாங்க. இதெல்லாம் வந்து அவல நிலை தானே! நாம கூட பார்க்கிறோம். இல்லைங்களா? அது அசைவில்லா சொத்துக்களாக எத்தனை பேர் தனது தேவைக்கு மீறி கார்களும், வீடுகளும், நிலங்களும் பதுக்கி நம்ம பத்திரம் போட்டு வச்சிருக்கிறாங்க இல்லைங்களா? அதெல்லாம் வந்து நெறைய பேர் வந்து நகி வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து அசைவில்லாத சொத்துக்கள்னு சுவாமிஜி வந்து சொல்றாங்க. எல்லா வசதி வாய்ப்புகளும் தான் அனைவருமே வாழ்றாங்க. ஆனா பிறருக்கு கொடுத்து உதவும் மனம் தான் இங்க ஒரு ஒரு இதா சொல்றாங்க வருத்தமா. அந்த நிலை மாறும்போதுதான் உலக அமைதி, மன நிறைவும் வரும்னு சொல்றாங்க. பகிரும் நிலை, பங்கு போட்டுக் கொள்கிற நிலை வந்து உருவானாதான் வளர்ச்சி நாடாகும்னு சொல்றாங்க. அனைவரும் உழைக்கக்கூடிய நிலையும்
அனைவரிடமும் வரணும்னு சொல்றாங்க. அதாவது உழைச்சு சாப்பிடணுங்கிற நிலை வந்து அனைவரிடமும் வரணும்னு சொல்றாங்க. சிலர் உழைக்காமலேயே அனைத்தும் பெறணும்னு நினைக்க கூடாதுன்னு சொல்றாங்க. பொருளீட்டக்கூடிய வாய்ப்புகளும் அதற்கான வேலைகளும் அனைவருக்கும் கிடைக்கணும். அதற்கு ஆட்சி முறைதான் சிறப்பா இருக்கணும்னு சொல்றாங்க. இன்று சொகுசு வாழ்க்கைக்குள்ள குழந்தைகள் வந்து உழைப்பின் மூலம் வரும் பணம்னு சுவாமிஜி சொல்றாங்க. உழைப்பின் மதிப்பு இளைஞர்களுக்கு தெரியணும்னு வந்து மகரிஷி சொல்றாங்க. அனைவருக்குமே வறுமை, பட்டினி இல்லாம இருந்தாலே திருட்டு என்பது இருக்காது. சுரண்டல் என்பது இருக்காது. நாம எங்க போனாலும் கதவுகளுக்கு வந்து பூட்டு போடணும்னு அவசியமே இருக்காதுன்னு சொல்றாங்க. ஏன்னா தேவைகள் இருப்பதாலும் அது கிடைக்காத போதும் தானே திருட்டுங்கிறது வந்து இங்க நடக்குது. குற்றம்ங்கிறது பெருகுதுன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம எல்லாருக்குமே நிறைவானது தேவைகள் கிடைச்சிருச்சுன்னா யார் வீட்டையாவது பூட்ட உடைச்சு நம்ம போய் திருடுவாங்களா சொல்லுங்க? குற்றம் உருவாகுமா? மத்தவங்க வந்து பரிதவிப்பாங்களா? வெளியூர் போனேன், என் வீட்ல வந்து திருடு போயிருச்சுங்கிறது எத்தனை கேமராக்கள் வச்சாலுமே கேமராக்கள் நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் பார்க்க முடியும். நடக்கிறதுக்கு முன்னாடி பார்க்கணும்னா மூத்தோர்கள் வீட்ல வந்து இருக்கணும். அந்த முதியோர்கள், மூத்தோர்கள் வீட்ல இருக்கும்போதுதான் வீடு பாதுகாப்பா அன்னைக்கு திருட்டு கம்மியா இருந்தது. இன்னைக்கு அவங்களெல்லாம் அங்க கொண்டு போய் விட்டதுனால இன்னைக்கு திருட்டுகள், இன்னைக்கு முறை மாறிய செயல்கள், கற்பு இதாகுது பிள்ளைங்களுக்கு. அதனால வந்து அவங்களையும் கூட வந்து வச்சுக்கிட்டே இருக்கும்போது பக்குவத்தோட, அனுபவத்தோட நம்மள வந்து பிள்ளைங்கள வளர்ப்பாங்க. பாதுகாப்பா இருப்பாங்க. இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு கேமரா வைக்கிறாங்க. அன்னைக்கு கேமராக்களா நம்மளோட மூத்தோர்கள், முதியோர்கள் இருந்தாங்க இல்லைங்களா? திருட்டு நடக்குது. நிறைவாக உள்ள போது ஏன் வந்து அந்த திருட்டு நடக்க போகுதுன்னு சுவாமிஜி சொல்றாங்க. பசித்தவனுக்கு வயிறு நிறைய உணவு கிடைச்சிருச்சுன்னா, அப்ப அவன் போய் அடுத்த வீட்டு பானையில போய் இருக்கும் உணவ போய் திருடி சாப்பிடுவானா? அப்போ நிலவுலகோர் ஆட்சி என்பது வரும்போது, எந்த ஒரு ஊரிலும் திருடனும் இருக்க மாட்டான். திருட்டு பயமும் இருக்காது. வீடுகள்ல வந்து பூட்டு போடாமலே நம்ம வந்து நல்லா தைரியமா போகலாம்னு சுவாமிஜி சொல்றாங்க. ஒரு கவியில வந்து சுவாமிஜி சொல்றாங்க, "கள்ளனும் இல்லை, பூட்டும் இல்லைன்னு" சொல்றாங்க. அப்போ பட்டினியால் தான் திருடன் வந்து உருவாகுறான். அப்போ அவரவர் உழைக்கக்கூடிய தன்மை உருவாகணும்னு சொல்றாங்க. நல்லதொரு ஆட்சி விரைவில் வரணும்னா சுவாமிஜியின் கனவு நனவாக ஒவ்வொரு அன்பர்களும் இணைந்து தினமும் வந்து வாழ்த்திக் கொண்டே இருக்கணும்னு சொல்றாங்க. ரஷ்யா, உக்ரைன் மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு நாம வந்து வருந்துறோம் இல்லைங்களா? அதை பார்த்துட்டு லேசா வந்து விட்டுறோம். அதே போல எங்கு வேண்டும்னாலும் எப்ப வேணாலும் போருங்கிறது நடக்கலாம். அதனால நாம நாடுகள் அனைத்தும் அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் மக்கள் வாழணும்னு நம்ம வாழ்த்தணும். உலக அரசியல் தலைவர்கள் அனைவருமே நல்லதொரு ஆட்சி செய்யணும்னு நம்ம வந்து வாழ்த்தணும். அதனாலதான் மக்கள் வந்து பயன்பெற முடியும்னு நினைத்து வாழ்த்தணும்னு சொல்றாங்க. நமது சுவாமிஜி உலக நல வேட்பு பாடல்ல கூட சொல்லியிருப்பாங்கல்ல, தவ முடிகளில் இப்ப அம்மா பாடினாங்கல்ல, உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிர் உணர்வை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளில் எல்லை காக்க ஊருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. உலகெங்கிலும் மனித குலம் அமைதி எனும் வற்றாத நன்னெறி பெற்று உய்ய வேண்டும்னு நம்மளோட சுவாமிஜி தவ முடிவுல வந்து இதை தினந்தோறும் பாடுறதுக்கு நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுத்திருக்காங்க. உலகத்தில் உள்ள ஆட்சியாளர்கள் அனைவருமே பொறுப்புடைய தலைவர்களாக மாறணும்னு சொல்றாங்க. அதாவது தன் உயிர் போல பிற உயிர்களையும் மதிக்கணும்னு சொல்றாங்க. அதற்கு செயல் விளைவு தத்துவமானது அனைத்து மக்களுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் தெரியணும்னு சொல்றாங்க. இறைநீதி சட்டம் புரியணும்னு சுவாமிஜி வந்து சொல்றாங்க. அவங்க அமெரிக்கா போன போதும் பலமுறை ஐக்கிய நாடுகள் சபையில் அதிகாரிகளோடு உரையாடுகிற வாய்ப்பினை வந்து சுவாமிஜி வந்து பெற்றிருக்காங்க. உலக அமைதி வர நிறைய தீர்மானங்களை வந்து எடுத்து வைப்பாராம். அந்த தீர்மானங்கள் வந்து 10 தீர்மானங்கள் வந்து மகரிஷி ஐயா கொடுத்திருக்காங்க. அது வேகமா வந்து வந்துடணும்னு நம்ம வந்து தினம் வந்து வாழ்த்துவோம். அன்பு முறையில் ஆன்மீக நெறியில் மக்கள் அனைவரும் வாழணும்னா தொண்டு உள்ளத்துடன் வந்து நம்ம பழகணும்னு, தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு வாழணும்னு சுவாமிஜி சொல்றாங்க. அப்போ அந்த நல்ல ஓருலக ஆட்சி, நிலவுலக ஒரு ஆட்சி வரணும்னா ஒவ்வொரு மனவளக்கலை அன்பர்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைவர்களையும் நம்ம வாழ்த்தி அறிஞர்கள் கையில் போய் சேரணும்னு தினந்தோறும் வாழ்த்துவோம் என்று கூறி எனது சிறிய சிந்தனை உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். இதுவரை செவிமடுத்த அன்பர்களுக்கு மிக்க நன்றி. வாய்ப்பளித்தமைக்கு நார்வே டென்மார்க் அறக்கட்டளை நிர்வாக பொறுப்பாசிரியர்களுக்கும்